சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் இன்று தொடங்கி ஜூலை 11 வரை நடைபெறவிருக்கும் தகவல் அறிந்த சமூகத்திற்கான WSIS+20 உச்சநிலை மாநாட்டில் மலேசிய பேராளர் குழுவுக்கு தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபட்ஜில் தலைமையேற்கிறார். WSIS என்பது நிலையான வளர்ச்சிக்காக ICT-யை பயன்படுத்த உலக தலைவர்களை ஒன்றிணைக்கும் ஐநா சபையின் ஒரு தளமாகும். உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாடு, இணைய பாதுகாப்பு போன்ற 11 ICT அம்சங்களில் இது கவனம் செலுத்துகிறது. இம்மாநாடு நெடுகிலும் பிரிட்டன், சவுதி அரேபியா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளின் தகவல் தொடர்பு அமைச்சர்களுடன் 10க்கும் மேற்பட்ட கூட்டங்களிலும் ஃபாமி பங்கேற்கிறார். ITU எனப்படும் அனைத்துலக தொலைத்தொடர்பு சங்கத்தின் பொதுச் செயலாளர் டாரின் பொக்டன் மார்டினுடனான சந்திப்புக்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கு ஏற்க அனைவரையும் உள்ளடக்கிய நாட்டின் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப சுற்றுச்சூழல் அமைப்பை வலுப்படுத்த மடானி அரசாங்கம் மேற்கொண்டு வரும் தொடர்ச்சியான முயற்சிகளில் இதுவும் ஒரு பகுதியாகும். இந்த பங்கேற்பு மலேசியாவுக்கு பல்வேறு வியூக நன்மைகளை கொண்டு வருவதாக தொடர்புத்துறை அமைச்சர் அறிக்கை வாயிலாக கூறியது. தவிர கிராமப்புற இணைய தொடர்பை விரிவுபடுத்துவது, தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தின் உள்ளடக்கம், மக்களின் தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கல்வியறிவை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் ஆகியவற்றில் மலேசியாவின் தலைமைக்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைப்பதையும் அமைச்சு சுட்டிக்காட்டியது. ஜெண்டேலா எனப்படும் தேசிய டிஜிட்டல் இணைப்பு திட்டம், நாடி எனப்படும் தேசிய தகவல் பரவல் மையம் போன்ற முக்கிய முயற்சிகளை அறிமுகப்படுத்தவும் மலேசியா WSIS மாநாட்டை ஒரு களமாக பயன்படுத்துகிறது. இதன் வழி தகவல் தொடர்பு தொழில்நுட்ப மாற்றத்தில் வட்டார தலைவராக மலேசியா தனது நிலையை வலுப்படுத்துகிறது என்றும் அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது.